2 days ago, India Today aired an internal TVK survey to show what the party believe their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. We want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. India Today has not conducted any survey or opinion poll on Tamil Nadu on the upcoming 2026 elections yet. நடத்தப்படாத கருத்து கணிப்பை நடத்தப்பட்டதாக சொல்லி அதற்கு இந்தியா டுடேவினுடைய பெயரை சூட்டியது என்பது இந்தியா டுடே எப்படி ஏற்பாங்க? என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒருவேளை விஜயவே இதை வச்சு ஏமாத்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமா எழுது. கரூர்ல இருக்கிற வரைக்கும் அது கேஸ் சார். டெல்லிக்கு எப்ப அழைக்கப்பட்டார்களோ அது தேர்தல் சார். இது ரெண்டா நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க அடுக்கிய இந்த கேள்விகள் அத்தனையுமே ஒரே நாள்ல வந்துட்டு கேட்டு அந்த பதில்களை வாங்கிவிட முடியும். ஏன்னா 3 பேர் தான் இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ ஏன் 2வது நாள் காவல்துறை ஒரு சம்பவத்தை அங்கிருந்து ஸ்பாட்ல என்கொயரி ரிப்போர்ட்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க சொல்றதும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். முரணான தகவல் என்பது வேறு, சம்பந்தம் இல்லாத செய்திகளை சொல்றதுன்றது வேறு. யாருக்கெல்லாம் செல்வாக்கு இல்லையோ, யாரெல்லாம் தேர்தல் களத்தில் விலை போகவில்லையோ, யாரெல்லாம் தேர்தல் களத்தில் நிற்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விஜயோடு சேருகிறார்கள். அப்ப விஜயோடு சேருவது எப்படி வெற்றி கூட்டணியா இருக்கும்? அது துவக்கமே விற்காத பொருளை வாங்குறதா இருக்கு. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல 30% அதிகமான ஒரு வாக்குகளை வாங்க போறாங்க, அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேவே ஒரு சர்வே வெளியிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலருமே வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்தியா டுடே இது வரைக்கும் இப்படியான ஒரு செய்திகளை வெளியிட்டதே கிடையாது. தனியாக இதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு செய்தியை வெளியிட்டு, நாங்க அந்த சர்வே எடுக்கல, தாவேகா அவங்க உட்கட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வே, எங்களுக்கும் அந்த சர்வேக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஒரு நேஷனல் மீடியா தள்ளப்பட்டிருக்கு. நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? விஜயினுடைய புரிதல் இல்லாத அரசியல் எல்லா பக்கமும் வியாபித்து கிடக்கிறது என்பதை இந்தியா டுடேவினுடைய இந்த காணொலி உணர்த்துகிறது. நீங்க ஒரு பிரதான ஊடகம் மக்கள் முன்னால் தோன்றி ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறார்கள்னு சொன்னா அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தொடர்ச்சியாக நடத்துகிற கருத்து கணிப்புகள் தான். அது நேஷனல் மீடியால தொடங்கி ரீஜனல் மீடியாஸ் வரைக்கும் இது தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்கிற ஒரு பணி. ஏதோ இன்னைக்கு நேத்து தேர்தலுக்காக இந்த வேலைகளை செய்யறதுன்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற போதும், நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி, தேர்தல் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு முன்னோட்டத்தை வழக்கமாக ஊடகங்கள் நடத்தும். அதுக்கு சில விதிமுறைகளை ஊடகங்கள் வச்சிருப்பாங்க. விஜய் நடத்திய கருத்து கணிப்புக்கு விஜய் ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லி இந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புன்னு சொல்லிடலாம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதான ஊடகத்தினுடைய பெயரை தவறாக பயன்படுத்துறாங்க. அது அவர்களுக்கு சாதகமாக வந்த கருத்து கணிப்பு என்று சொல்லி அதை சமூக வலைதளங்கள் மூலம் பரப்புகிற வேலையை செய்யறாங்க. இப்போ அந்த ஊடகத்துக்கு ஒரு நெருக்கடி வருது. அந்த ஊடகத்தினுடைய செயல் அதிகாரிகள் நேரடியாக இதுல என்ன நடந்திருக்குங்கிற பார்வைக்கு வர்றாங்க. வரும்போதுதான் தெரியுது இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்படவில்லை. அந்த மாதிரியான எந்த நகர்வுகளும் ஊடகங்களின் சார்பில் இல்ல. அதுவும் குறிப்பாக இந்தியா டுடேவின் சார்பில் இல்ல. அப்ப இது யார் செய்தது அப்படின்னு பார்க்கும்போது, விஜயே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் அவர்களுடைய மேற்பார்வையில செய்திருக்கிறாங்க. இதுல இன்னும் அதிர்ச்சிக்குரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கருத்து கணிப்பையாவது முறையா நடத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஊடகம் ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, கருத்து கணிப்பே சுத்தமா நடத்தப்படல. விஜய் நடத்தினதாக சொல்லப்படுகிற கருத்து கணிப்புன்னு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. ஏன்னா கருத்து கணிப்பே நடத்தப்படலைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அது இன்னும் ரொம்ப தப்பா போயிடுமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற அந்த நிலையிலிருந்து அந்த அணுகுமுறையை ஊடகம் கையில் எடுக்கிறாங்க. ஆனா குறிப்பா எந்த விதமான கருத்து கணிப்பும் நடத்தப்படவே இல்லை. கருத்து கணிப்பை நடத்தாமல் 30% வாக்கு இருக்கிறது, 30% வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொல்லி நடத்தப்படாத கருத்து கணிப்பை நடத்தப்பட்டதாக சொல்லி அதற்கு இந்தியா டுடேவினுடைய பெயரை சூட்டியது என்பது இந்தியா டுடே எப்படி ஏற்பாங்க? நிச்சயமா ஏற்க மாட்டாங்க. நீங்க ஊடகங்களினுடைய பேரை சொல்லி ஸ்லைடு போடுறதே ஊடகங்கள் ஏற்க மாட்டாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த ஃபேக் நியூஸ்ன்னு போட்டு நிறைய செய்திகளை அதுக்கப்புறம் ஊடகங்கள் மறுக்கும்.
எங்க சார்பில் அந்த ஊடகத்திலிருந்து எந்த செய்தியும் அப்படி வெளியிடல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பையே போலியாக நடத்தி என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒருவேளை விஜயவே இதை வச்சு ஏமாத்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமா எழுது. இது கட்சிக்கு அவமானம் இல்லையா? அப்ப கட்சியை வந்து ஊதி பெரிதாக்கி காட்டணும்னு நினைக்கிறாங்களா? உள்ளூர் மீடியா தாண்டி தேசிய மீடியா, ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவே பாருங்க விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிறதா காட்டுது அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்களா? நிச்சயமா நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கட்சிக்கு அவமானம்ன்றதை தாண்டி தேர்தல் நேரத்துல இது ஒரு கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க ஒரு ஊடகத்தினுடைய பெயரை தவறாக பயன்படுத்துறதுன்றது இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களிலும் எதிரொலிக்கும். இது வந்து வெறும் இந்தியா டுடேவினுடைய பிரச்சனைன்னு நீங்க பார்க்க கூடாது. ஒப்பீனியன் தமிழினுடைய பெயரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது, தவறா பயன்படுத்துறதுங்கிறது உங்க நிர்வாகத்தின் சார்பில் ஒரு கண்டனம் வருது அப்படின்னு சொன்னா, எங்க பேரை தவறா பயன்படுத்திட்டாங்கன்னா, உங்க நிறுவனம் மட்டும் அதற்கு எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. ஒட்டுமொத்த ஊடகத்துறை சார்பில் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற ஒரு சூழல் வரும்ல. இந்த நெருக்கடிக்கு இப்ப நீங்க ஆளாகி இருக்கீங்கன்னு சொல்றேன். அதான் இப்ப எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு என்ன எழுது அப்படின்னு சொன்னா, விஜய்க்கே தெரியாமல் இப்படி நடந்திருக்கிறதா? விஜயை ஏமாற்றி விட்டார்களா என்கிற கேள்வி இங்கிருந்து எழுது. ஏன்னா விஜய் வந்து இந்த ஊடகங்கள் குறித்தோ, ஊடகங்களில் வெளியாகிற செய்தி குறித்தோ எந்த புரிதலும் இல்லாமல் தான் அரசியலில் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அன்றாட செய்திகளை கூட அவருக்கு வந்து பாட்டில் ஃபீட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் விஜய் இருக்கார். விஜய் தேடி சென்று காலையில அச்சு ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தி, அன்றாடம் காட்சி ஊடகத்தில் வருகிற செய்தி, இவை எல்லாவற்றையும் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அவருக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வையோ, அணுகுமுறையோ இல்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, யாராவது கொண்டு வந்து செய்திகளை கொடுக்கிறார்கள்ல நிகழ்ச்சிகளுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக, நிகழ்ச்சிகளுக்கு 1 நாட்களுக்கு முன்பாக, அதை வைத்துக் கொண்டுதான் அவர் என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு பாட்டில் ஃபீட் பண்ணும்போது, இப்ப இது 2ம் சேர்ந்து கொடுக்கப்படுகிற செய்தி, அவர் பேச வேண்டும் என்று சொல்கிற செய்தி, இவை 2யும் வைத்துக்கொண்டு அவர் ஒரு திரைத்துறையில் எப்படி வசனத்தை பேசினாரோ, அது போல வந்து மேடையில் வசனத்தை பேசுகிறார். இப்ப எந்த புரிதல் இல்லாமல் இருந்ததினுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு பெரிய ஊடகத்தின் முன்னால் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த கரூர் வழக்கு தொடர்பான வழக்கு வந்து கரூர்ல தான் நடைபெற்று வந்துச்சு. அவங்க கரூர்லயே புசியானது நிர்மல்குமார் ஆதவர்ஜுனால ஆஜரானாங்க. ஒரு நாள் முழுக்க விசாரிச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ திடீர்னு அதை டெல்லிக்கு மாத்திருக்கிறாங்க. டெல்லியில நேற்றைக்கு ஆஜரானாங்க. 8 மணி நேரம் விசாரணை என்பது நடந்துச்சு. 8 மணி நேரத்துல எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்விகளை கேட்டு முடிச்சிருக்கலாம். மீண்டும் இன்னொரு நாள் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ முதல் நாள் கொடுத்த அந்த பதில் சிபிஐக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல 2வது நாள் அவங்க கூப்பிடுறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, சிபிஐயினுடைய இந்த நெருக்கடி என்பது தாவேகாவால் பொறுக்க முடியாது என்பதை முன்பே நாம பேசியிருக்கோம். ஒப்பீனியன் தமிழ்லயே பேசியிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஆதவ் அர்ஜுன் சிக்க வைத்திருக்கிறார் விஜயை என்று நாம் ஏற்கனவே பேசணும். அது இன்றைக்கு நிரூபணமாகிக் கொண்டே வருது. நீங்க கரூர்ல வழக்கு விசாரணை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடவடிக்கை தான். சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? இதே ஆதவ் அர்ஜுன் தரப்பு கேட்டது தாவேகாவினுடைய தரப்பிலிருந்து. அப்ப இன்னைக்கு கரூர்ல நடந்துகிட்டு இருந்த விசாரணை டெல்லிக்கு ஏன் போச்சுன்னா, தேர்தல் காலம் நெருங்குகிறது என்பதை டெல்லிக்கு இந்த வழக்கு மாறி டெல்லிக்கு அழைக்கப்பட்டதினுடைய செய்தியாக நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கரூர்ல இருக்கிற வரைக்கும் அது கேஸ் சார். டெல்லிக்கு எப்ப அழைக்கப்பட்டார்களோ அது தேர்தல் சார். இது 2ஆ நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன சார் தேர்தல்? தேர்தலுக்கு பின்னால் என்ன கணக்கு? விஜயை இதுவரைக்கும் தன்னுடைய கடிவாளத்தை கொண்டு பூட்டல பாரதிய ஜனதா கட்சி. இதுவரைக்கும் பூட்டல. பின்னால் இருந்து இயக்குகிறது, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களை நாக்பூரில் இருந்து இறக்குமதி செய்தார்கள் அந்த கட்சிக்குள்ள. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரடியா இன்னும் பாக்கெட் பண்ணல அந்த காயினை. இப்ப அந்த காயினை பாக்கெட் பண்றதுக்காக டெல்லியில கொண்டு போய் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த வழக்கை ரொம்ப சூப்பரா விசாரிக்கிறாங்கன்னு ஊடகங்களின் மூலமாகவும் வழக்கறிஞர்கள் சிலரும் தகவல்கள் சொல்றாங்க. என்ன சார் நல்லா விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணி அந்த பேட்டர்னை வச்சு காவல்துறை தரப்புல முழு விசாரணை நடத்திட்டாங்க. முதல் நாள் விசாரணை 9 மணி நேரம் நடந்திருக்கு. 9 மணி நேரம் என்ன விசாரணை அப்படின்னா, முழுக்க முழுக்க காவல்துறை தரப்பில் சொன்ன செய்தியை வாக்குமூலமா பதிவு பண்ணிருக்காங்க அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வச்சு. என்ன நடந்திருக்கு? முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் காவல்துறை தரப்புல இருக்கா? காவல்துறை சொல்வது சரிதானா அப்படின்னு சொல்லி காவல்துறையினுடைய 3-4 அதிகாரிகள், அதன் பிறகு அந்த சம்பவ இடத்தில் இருந்த காவலர்கள், இவங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு பண்ணிட்டாங்க.
இப்ப ஏற்கனவே சிபிஐ வந்து ஸ்பாட் விசிட் பண்ணிருக்காங்க. ஸ்பாட் விசிட் பண்ணப்ப எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் ஏற்கனவே காவல்துறை ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு இல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கல்ல அஷ்ரா கார்க் தலைமையில. அந்த குழு ஏற்கனவே ஒரு முதல் கட்ட விசாரணையை நடத்தி முடிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த முதல் கட்ட விசாரணையினுடைய ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காவல்துறை நேரடியாகவே வந்து சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப சிபிஐக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு இப்ப இந்த கரூர் விவகாரத்துல. ஆனா இப்ப இவங்களை உட்கார வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க தொடர்ச்சியாக கொடுத்திருக்கிற ஊடக பேட்டி என்ன, இவர்கள் தொடர்ச்சியாக பேசிய செய்தி என்ன, இவர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு எப்படி ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிறத சிபிஐ கேள்விகளாக கேட்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே ஒன்னே ஒண்ணுதான். யாருமே ஊடகத்தை சந்திக்கல. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிற வரை யாருமே இந்த வழக்கு குறித்து பேசவே இல்லை. ஆனா ஆதவ் அர்ஜுன் மட்டும் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்திலும், அதே போன்று இன்னும் சில நிர்வாகிகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்திலும் இந்த வழக்கு திட்டமிட்டு தாவேகாவை குறிவைக்கிற வழக்கு, இந்த வழக்குக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்கல்ல. இப்ப இதெல்லாம் கேள்வியாக எழுப்புறாங்க சிபிஐ. நீங்க இந்த கூட்டத்தை நடத்துறீங்க, இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு காவல்துறை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை காவல்துறை அவர்களுடைய தரப்பிலிருந்து செய்து கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி நீங்க காவல்துறையை குறை சொல்லி இருக்கீங்களே, என்ன நோக்கத்துக்காக குறை சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னு கேட்கும்போது புஷி ஆனந்திடத்திலும் பதில் இல்ல, ஆதவ் அர்ஜுனாவிடத்திலும் பதில் இல்ல. இப்ப சிடி நிர்மல்குமார் இந்த வழக்குல நம்ம என்னவா சிக்கி இருக்கோம்னே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை அங்கிருந்து சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு சிபிஐயினுடைய நெருக்கடியை இப்போது முதல் முறையாக தாவேகா சந்திக்கிறது. இந்த நெருக்கடி எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கமாக தாவேகாவை வந்து சேருகிறதோ அவ்வளவு வேகமாக தாவேகா பாஜகவை நோக்கி நகரும். நாம ஏற்கனவே பேசினதுதான், விஜய் அமித்ஷாவினுடைய பாக்கெட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான வேலையை இந்த சிபிஐயினுடைய வழக்கும் அதனுடைய நெருக்கடியும் கொடுக்க போகிறது என்பதுதான் இப்போது சிபிஐ விசாரணை மூலம் வந்திருக்கிற செய்தி. இப்போ சிபிஐ விசாரணைக்கு நேற்று ஆஜராகிவிட்டு நிர்மல்குமார் வந்து வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் கரூர் பிரச்சனைக்கு பின்னாடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவதை பார்க்க முடியுது. இப்ப நீங்க அடுக்கிய இந்த கேள்விகள் அத்தனையுமே ஒரே நாள்ல வந்துட்டு கேட்டு அந்த பதில்களை வாங்கிவிட முடியும். ஏன்னா வந்து 3 பேர் தான் இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ, ஏன் 2வது நாள் அப்படின்றப்ப வாக்குமூலங்கள் மாற்றி மாற்றி ஒருவேளை கொடுக்குறாங்களோ, தனித்தனியாக விசாரித்து இவங்க ஒருவன் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்கள் கொடுக்குறாங்களோ? ஏன்னா புஷியானது பாத்தீங்கன்னா மதியழகன் தான் எல்லாத்துக்கும் காரணம், நாங்கள்லாம் எந்த இதுக்கும் இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் மனுவிலே கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. உச்சநீதிமன்றத்துல மனுவே பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு சிபிஐ கேக்குது, இன்னொரு தரப்பு உச்சநீதிமன்ற விசாரணை கேட்டது, வாதங்கள் வைக்கப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்போ வாக்குமூலங்கள் மாற்றி மாற்றி வருவதால் நாளை இழுக்கிறதா? இப்ப வந்து 3வது நாளும் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல் டெல்லியில இருந்து வருது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது சிபிஐ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கேள்வியை எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்கன்னு ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்குல்ல, அது ஆக்சுவலா கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிருக்காங்க. இது சிபிஐ வழக்கமாக பண்றதுதான். ஏன்னா சிபிஐக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகம் குறித்த கேள்வியை எல்லா விசாரணைக்கு வருகிறவர்களிடத்திலும் அது எழுப்பும். அதனுடைய பதிலை பொறுத்து யார் எந்த மாதிரியான பதிலை சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத வச்சு அதை வந்து பதிவு பண்ணிக்குவாங்க. அப்ப என்னவா பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து சிடி நிர்மல்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு ஊடகத்துல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை எந்த இடத்துல நீதிமன்றத்துல எங்காவது ஒரு இடத்துல சொன்னாங்களா இது வரைக்கும்? ஊடகத்துல பேசுறது ஏன் நீங்க நீதிமன்றத்துல போய் சொல்லலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. புஷியானந்தே அது வந்து விபத்து அப்படின்னு தான் சொன்னாரு. விபத்துக்கு பொதுச்செயலாளர் எங்க பிடிக்கிறீங்கன்னாரு. அதுதான். இப்போ இத வந்து சிபிஐ கேட்பாங்கல்ல, அப்ப சிபிஐ இதை பதிவு பண்ணிக்குவாங்க. 1. 2வது, சிபிஐ ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே ஒரு விசாரணை வளையத்துக்குள் வந்ததற்கு பிறகு ஊடகங்கள்ல என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி ஒரு கேள்வியா எழுப்பியிருக்காங்கன்னு கேட்டப்ப, நேற்றைக்கு கூட நிர்மல்குமார் பேசியது ஒரு அப்சர்வேஷன் மோடுக்கு வந்திருக்கும் சிபிஐக்கு. அப்போ அரசை குறை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குங்கிறத சிபிஐ பார்ப்பாங்கல்ல. நானு சிபிஐ விசாரணை நேர்மையா நடக்குதுங்கிற இடத்துக்குலாம் வரல சார். குறைஞ்சபட்சம் கேள்வியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துரும்ல. சிபிஐ ஒரு கேள்வி எழுப்புது இல்ல, அந்த கேள்வியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வருமா வராதா?
நிச்சயமாக வரும். அந்த நெருக்கடி தான் இப்ப வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 2வது நாள் ப்ரொலாங் ஆவறதுக்கும், 3வது நாள் ப்ரொலாங் ஆவறதுக்கு என்னன்னா, ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருக்கீங்க நீங்கன்றது தான் அந்த ப்ரொலாங் பண்றதுக்கான காரணம். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற தகவல் முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கலாம். இல்ல காவல்துறை சொன்னதற்கும், நீங்கள் சொல்வதற்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். காவல்துறை ஒரு சம்பவத்த அங்கிருந்து ஸ்பாட்ல என்குயரி ரிப்போர்ட்டா குடுத்திருப்பாங்க. நீங்க சொல்றதும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். முரணான தகவல் என்பது வேறு, சம்பந்தம் இல்லாத செய்திகள சொல்றதுன்றது வேறு. அப்ப சம்பந்தம் இல்லாத செய்திகள சொன்னா, இது குறித்த விசாரணை நீடிக்கும். அப்ப இப்படி ஒண்ணு நடந்திருக்கே, காவல்துறை சொல்றத பிளாங்கா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அப்ப காவல்துறை விசாரணைக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கங்கிறத கேட்கணும்ல. அப்ப வீடியோ இது ஆதாரங்கள் இருக்கு. ஏற்கனவே வீடியோ பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வீடியோவெல்லாம் பார்த்து இவங்க சொல்றது உண்மையா, அவங்க சொல்றது உண்மையான்றது தானே அவங்க ரிப்போர்ட்ல ஃபைல் பண்ணிக்க முடியும். இப்ப எப்படி பார்த்தாலும் தாவேகா தரப்பு எக்கச்சக்கமா சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு சரியான வழியில் போகும்போது நீங்க ஏன் சிபிஐ கேட்டீங்க? சிபிஐ நேர்மையா நடத்தும் வழக்க. தமிழ்நாடு அரசு நேர்மையா நடத்தாது. இப்ப சிபிஐ என்ன நேர்மையா நடத்த போகுதுங்கிறத பார்ப்போமே. பொறுத்திருந்து பார்த்தா தானே தெரியும். இப்ப சிபிஐ என்ன நேர்மையில இந்த வழக்க நடத்த போறாங்கன்னு சொல்லி. ஆனா சிபிஐயினுடைய நெருக்கடிக்குள் தாவேகா ஏன் சிக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த வழக்கு போற திசை வழி போக்கு அப்படித்தான் காண் காண்பிக்கின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐக்கு வந்திருக்கிற ஆதாரங்கள் இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணாகவே இருக்கு. தாவேகா சொல்கிற செய்திகள் வேறாக இருக்கு. அது முன்னுக்கு பின் முரணான தகவல்களாக இருக்கு. சம்பந்தம் இல்லாத செய்திகளாக இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சிபிஐ அதை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரு நிகழ்வுல பேசும்போது செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து தாவேக்கால இணைந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் வாங்கியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வழி தெரியாம நான் நின்னேன். எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தவர் தான் புரட்சி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துறாரு. கண்ணீர் விடுறாரு விஜய்க்காக. எனக்கு என்னுடைய வாழ்க்கை கொடுத்தவரே அவர்தான் அப்படின்னு சொல்லி. இதை வந்து விஜய் மீதான அந்த பாசம், அவர் எனக்கு வழிகாட்டி விட்டார், அவர் என்னை சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, தாவேகாவை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய, கவிழ்க்கக்கூடிய, விஜய் கவிழ்க்கக்கூடிய ஒரு உத்தின்னு பார்ப்பதா? இல்ல உணர்ச்சி வயப்பட்டு கண் கலங்கி இருப்பது என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பின் வெளிப்பாடு தான். நீங்க இது விஜய்க்காக விடுக்கப்பட்ட கண்ணீர் அல்லது விஜயினுடைய கட்சியை தன்மையப்படுத்துவதற்காக விடப்பட்ட கண்ணீருங்கிற இடத்துக்கு போக தேவையில்ல. ஒரு பெரிய பயணத்தை, நெடிய பயணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லாங் டைம் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி லாங் டைம் ஜேர்னில வந்தவர் அவரு. எதுல? அதிமுகவுக்குள்ள. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு சசிகலா அம்மையார் இடைக்குள்ள கொஞ்ச காலம். அப்புறம் கொஞ்சம் தினகரன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஏற்றுக்கொண்ட எல்லா தலைமைக்கும் சரியாக இருந்து கடமையாற்றியவர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்ல. எடப்பாடி பழனிசாமிட்ட முரண்பாடுகள் 300 அவருக்கு இருந்தாலுமே கூட, அந்த முரண்பாடுகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கட்சியினுடைய நலன் என்று இயங்கி இருக்கார். அதுல அவருடைய லாப நட்ட கணக்குகளும் இருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அவர் ஒண்ணும் மனித புனிதரோ அல்லது யோகிய சிகாமணி என்றோ சொல்வதற்கான செய்தி அல்ல இதுல. அதே நேரத்துல அவருடைய பயணத்தில் ஏதாவது சறுக்கல்கள் இருந்ததான்னு கேட்டா, நிச்சயமா ஒரு சறுக்கல்லாம் அவருடைய பயணத்துல இல்ல. நீங்க கடந்த காலத்துல வந்து பார்த்த அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அதுல இவருடைய அணுகுமுறை என்பது ஒரு வேறுபட்ட அணுகுமுறை தான். வேறுபட்ட அணுகுமுறை என்பதை விட ஒரு பக்குவமான அணுகுமுறை. செல்லூர் ராஜு போய் தெர்மோகோல் விட்டு சர்ச்சைக்குள்ள சிக்குவாரு. அண்ணன் ஜெயக்குமார் ரோட்டாண்ட வாமான்னு பேசி ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்குவாரு. அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் ஒரு சர்ச்சையில சிக்குவாரு. ராஜேந்திர பாலாஜி ஒரு சர்ச்சையில சிக்குவாரு. ஒரு சர்ச்சைக்கே இடம் தராமல் அதிகமா மீடியாவை சந்திக்காம எந்த விதமான சிக்கலுக்குள்ளும் வராம இருந்த ஒரு மூத்த அமைச்சர்னா அது வந்து நம்ம செங்கோட்டையன் தான். நெடிய பயணத்துல வந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்றது இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த காலகட்டத்துல சொல்லி மாளாத வேதனையா அவருக்கு தந்திருக்கும். அந்த வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் கண்ணீர் சிந்தினாரே தவிர, அந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டை தான் அவர் வெளிப்படுத்தினாரே தவிர, விஜயினுடைய கட்சியை தன்னுடைய கண்ணீரால் தன்மையப்படுத்துவதற்கோ, அல்லது விஜய் தான் தன்னை காப்பாற்றி ஆபத்து பாந்தவன் என்று சொல்வதற்கோ விடப்பட்ட கண்ணீர் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. அந்த கண்ணீரினுடைய பின்னணி அப்படித்தான். அதே நேரத்துல அவருடைய அரசியல் வாழ்க்கையில விஜய்ட்ட போய் தன்னை ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகு விஜயை போற்றி புகழ்ந்துதான் ஆகணும். தன்னை தத்தளித்த போது காப்பாற்ற வந்த போர் வீரன் யார் என்று கேட்டால் அது விஜய் என்றுதான் அவர் சொல்லியாக வேண்டும்.
இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா விஜயை நம்பிதானே தன்னுடைய பயணத்தை ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்ப யாரை நம்பி ஒப்பு கொடுத்தாரோ அவருக்காக விஜய் செங்கோட்டையன் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை அந்த மேடையில டுயலா வெளிப்படுத்திட்டார். அவருடைய உள்ள கிடக்கையில் இருந்த அந்த வருத்தம், தன்னை காப்பாற்றியவர் விஜய் தாங்கிற செய்தி, நான் 100 விழுக்காடு உங்க கூட சரியா இருக்கேங்கிறத ஒரே கல்லில் ஒரு 3 மாங்காய் என்பது போல அந்த பேச்சை வெளிப்படுத்திட்டாரு. பெரிதாக அந்த கண்ணீருக்குள் வேற எதுவும் அரசியல் இருப்பதாக நான் கருதல. அரசியலுக்காக அரசியலுக்காக விடப்பட்ட கண்ணீர், அந்த கண்ணீருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது, அல்லது தாவேகாவுக்குள் ஒரு மனவேதனையும் ஒரு மனப்புழுக்கமும் அவருக்கு வந்துருச்சு, அதனால் வெளிப்பட்ட கண்ணீர், அப்படியெல்லாம் நான் புரிஞ்சுக்கல. அப்படிப்பட்ட மனவேதனையும் மனப்புழுக்கமும் வரும் என்பதை உணர்ந்துதான் அவர் அந்த கட்சிக்கு போனார். அவருக்கு தெரியாதா, தன்னை விட ஜூனியர்ஸ் அங்க இருக்கிறாங்க, விஜய்க்கே தனக்கு இருக்கிற அரசியல் அறிவு இருக்காது, விஜயால் எப்படி இந்த இயக்கத்தை நடத்த முடியுங்கிற எந்த விதமான ஒரு புரிதலும் அவர்கிட்டயும் இல்ல, அவரை சார்ந்திருக்கிறவர்கிட்டயும் இல்ல, அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் போனாரு. எனவே தெரிந்து போனதால் அந்த வருத்தங்கள் எல்லாம் அவருக்கு இருக்காது என்றுதான் நான் நம்புறேன். இப்போ கூட்டணி கணக்குகள் என்பது மிக வேகமாக நடந்து வருவதை பார்க்க முடியுது. திமுக ஒரு பக்கம் சாலிடா இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக இன்று வரைக்கும் விஜயை அழைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட தமிழிசை வந்து பிரஸ் மீட்ல அழைப்பு விட்டதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தாவேகா, அவங்க வந்துட்டு கூட்டணி பொங்கலுக்கு உள்ள எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் வெளிப்படையாகவே பொங்கலுக்கு முன்னாடியே டிடிவியும் ஓபிஎஸும் எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்க்க முடியுது. இதை எப்படி பார்ப்பது? தாவேகா வரக்கூடிய தேர்தல்ல ஒரு வலுவான சக்தியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா இவங்க கூட்டணிக்கு வர்றதுனா? ஏன்னா ராமதாஸ் தரப்புமே இப்ப அன்புமணிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்றக்காக அவங்களுமே விஜய் தரப்புக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த அணி வந்தாலும் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. சோ விஜயுடைய ஆப்ஷனாக ராமதாஸ் அவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது ஒரு மிக பெரிய அணியை தாவேகா கட்டமைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? இன்னொரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் உடைய கணக்கு வந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக தாவேகாவை வளர்த்து விடுறாங்கன்னு பார்ப்பதா? எப்படி ரெண்டு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்ப அரசியலில் வாழ்விழந்தவர்களின் சரணாலயமாக விஜய் மாறி வருகிறாரோ என்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நீங்க டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் விரும்பியா விஜயை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. இதுவரை விஜயினுடைய பயணம் தமிழ்நாட்டில் தடம் பதிக்கப்பட்டு 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. இந்த 1.5 ஆண்டு காலத்துல விஜய ஒரு போர்ஸாகவாவது பார்த்திருக்காங்களா? ஒரு முன்னணி அரசியல் கட்சி என்கிற நிலையிலாவது இவங்க 2 பேரும், குறிப்பா பன்னீர்செல்வமும் தினகரனும் அணுகி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒண்ணும் இல்லை. அப்போ திடீரென்று இப்போது விஜயை எப்படி ஆதரித்து பேசுகிற நிலைக்கு வருவார்கள்? ஏன் விஜயினுடைய கூட்டணிக்குள் வருவார்கள்? பாஜகவை நம்பி இருந்தாங்க. பாஜக கடைசி நேரம் வரைக்கும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருச்சு. வேற வழி இல்லை. என்ன செய்ய முடியும்? தேர்தலை சந்தித்தாகணும், அரசியல் கட்சியை நடத்தி ஆகணும், களத்துல நின்றாகணும். குறிப்பா களத்துல நிக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு பலம் தேவைப்படுது. தனியா நிக்க முடியாது. ஓ பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் கேண்டிடேட்டே கிடையாது நிப்பாட்டுறதுக்கு. தினகரன் கேண்டிடேட் இருக்கா அப்படின்னு கேட்டா இவரே ரெடி பண்ணி போட்டாதான் கேண்டிடேட். அந்த நிலைமையில போயிடுச்சு கட்சி அது இப்போ. அதனால வேறு வழி இல்லாமல் இவர்கள் வருகிறார்கள் என்பது விஜய்க்கு எந்த வகையில பலமா இருக்கும்? தினகரன் என்ன ஒரு தொகுதிக்கு 50,000 ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சியா? பன்னீர்செல்வம் வட மாவட்டத்துல ஆட்களையாவது வச்சிருக்காரா? கிருஷ்ணகிரியில பன்னீர்செல்வம் போய் இறங்கினா வரவேற்க 10 பேர் வருவானா? சென்னைக்கு அந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பன்னீர்செல்வம் கூட்டம் போட்டா 10 பேர் வருவானா? அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அரசியல் கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க ஒரு சேர கொண்டு வந்து பார்த்தா இவர்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் விஜய்க்கு. விஜயினுடைய கேண்டிடேட்டை போட்டாலே ஒரு 5,000 ஓட்டு வாங்கிடுவாருன்னா இவங்களுக்கு கொடுக்குற இடங்கள்ல 2,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. விஜயினுடைய ரசிகர்களே வருத்தத்துல நம்ம நிக்கலாம்னு நினைச்சிருக்கிற ஆட்கள் கூட இப்ப ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான ஆளுக்கு சீட் ஷேரிங் போகும்போது என்ன பண்ணுவாங்க? தேர்தல் வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த பக்குவம்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி அவங்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்குது, நம்முடைய வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கணும், நாம அவர்களை வெற்றி பெற வைக்கணும், கூட்டணி தர்மம், நாம தொடர்ந்து அரசியல் கட்சி நடத்த போறோம், இந்த புரிதலுக்குள்ளெல்லாம் அந்த தம்பிகள் வரமாட்டாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பலத்தையும் தாவேகாவுக்கு தராது. அதே நேரத்துல தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு எந்த பலத்தையும் தராது. அப்போ ராமதாஸ் போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது பத்தி என்ன அப்படின்னா,
ராமதாஸ் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாம தினந்தோறும் மேடைகள்ல கண்ணீரும் கம்பளையுமாக உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் மோசமான கண்ணீருக்கு அவர் ஆட்படுவார். இது அவருக்கு துவக்கம் தான். ராமதாஸா அன்புமணியா என்று பார்க்கிற போது ராமதாஸ் பக்கம் நிற்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்தான் அந்த கட்சியை வளர்த்தவர். அவர்தான் அரும்பாடுபட்டவர், அன்புமணி அல்ல. அதுக்காக ராமதாஸ் சமூக நீதி காத்த தலைவர், அது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற தலைவர் அப்படிலாம் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்படி ஒரு தேவையே இல்லை ராமதாஸுக்கு. ராமதாஸ் இந்த தமிழ்நாட்டை என்ன சாதனை பண்ண போறாரு? தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை அமைத்தவர் இதே ராமதாஸ் தானே. அப்ப ராமதாஸுக்கு என்ன மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னா, ஒரு செல்வாக்கும் இல்ல. பாமகவிலேயே பாதி பேர் ராமதாஸ் கூடயும் பாதி பேர் அன்புமணி கூடயும் போயிட்டாங்க. இப்ப அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னா, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா ராமதாஸ் மட்டும் என்ன செய்வாருன்னா, அவருக்கு இந்த தேர்தல் களத்துல ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வருவார். என்னன்னா, அன்புமணியை வீக் பண்ணிடணும், அன்புமணி எந்த பக்கமும் போக விடாம பண்ணிடணும். அதனால அன்புமணியை காலி பண்றதுக்கு இந்த தேர்தலை நம்ம ஏதாவது ஒரு வகையில வியூகம் வகுத்து செயல்படுவோம் அப்படிங்கும்போது, விஜய் போன்றவர்களை கையில வச்சுக்கிட்டு விஜய் கூட்டணிக்குள்ள போயிட்டு ஒரு சீனியர் லீடருங்கிற அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஓரளவுக்கு நமக்கு அரசியல் ரீதியா பலம் கொடுக்கும் அப்படின்னு அவர் கருதுறாரு. அது களத்துல அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டா, நிச்சயமா அது எந்த பயனையும் தராது. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, யாருக்கெல்லாம் செல்வாக்கு இல்லையோ, யாரெல்லாம் தேர்தல் களத்தில் விலை போகவில்லையோ, யாரெல்லாம் தேர்தல் களத்தில் நிற்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் விஜயோடு சேருகிறார்கள். அப்ப விஜயோடு சேருவது எப்படி வெற்றி கூட்டணியா இருக்கும்? அது துவக்கமே விற்காத பொருளை வாங்குறதா இருக்கு. நீங்க சந்தைப்படுத்துற போது மார்க்கெட்ல வேல்யூ உள்ள ஐட்டத்தை கொண்டு சந்தைப்படுத்துனீங்கன்னா அதனுடைய இதுங்கிறது வேற இருக்கும், வரவேற்புங்கிறது வேறையா இருக்கும். இப்ப பல கட்சிகளுக்கு அப்படி வரவேற்புகள் இருக்கு. இந்த கட்சி தேவைன்னு மக்கள் கருதுவான். இப்ப காங்கிரஸ் போகுதுன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. காங்கிரஸ் தேவைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம், அந்த எண்ணிக்கை குறைவானதாகவும் இருக்கலாம், அது வேறு. ஆனா ஒரு கருத்து இருக்குல்ல. இப்ப பாமக தேவைன்ற கருத்து எங்கேயாவது இருக்கா? தினகரன் தேவைங்கிற கருத்து எங்கேயாவது இருக்கா? பன்னீர்செல்வம் தேவைப்படுகிறாருங்கிற கருத்து எங்கேயாவது இருக்கா? அவர்கள் வழி அதிமுகவுக்குள்ளே அப்படி ஒரு கருத்து இல்ல. அப்ப இவர்களை எல்லாம் கூட்டணியில வச்சா இது எப்படி மெகா கூட்டணியாக மாறும்? இது ஒரு கூட்டணியாகவும் மாறாது. தோல்வியினுடைய முகமாகவே அந்த கூட்டணி முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.